ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஏகே வித் விளாக்ஸ். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியோட தேர்ட் பார்ட்டு தாங்க. ஊட்டிக்கு வந்து இன்றைக்கி 3வது நாள் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்பிட்டோம். அதாவது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி மார்க்கெட் போக போகிறோம். ஊட்டி மார்க்கெட் போயிட்டு ரித்துவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே உள்ளே இருக்க சைட் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு வரப்போகிறோம். இதுதான் என் ஒய்ஃப் படித்த ஸ்கூலோட ஃப்ரெண்டு கேட்டு அதான் பார்த்தீங்களே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் என் ஒய்ஃப் படித்த ஸ்கூலில். அவங்க இதே ஊர் தான். இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தெரிஞ்சு இது கேரளாவில் எஸ்டேட்டில் இருக்க வீடுங்கள்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அதனால் இதை நான் எடுத்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலேயே பெரிய ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த மாதிரி அவங்களோட குழந்தைங்க தான் படிப்பாங்க. ஆக்டர்ஸோட குழந்தைங்க தான் படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லவ் டேலு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, நிறைய ஷூட்டிங்கு. இதில் இப்போ ரீசெண்டாக வந்த சுழல் எபிசோடு வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த ஏரியா தெரியுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஏரியா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுழல் அப்படின்ற வெப் சீரிஸ் உள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாலாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க, லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன். ஏடிசிங்க, ஊட்டி பஸ் ஸ்டாண்டு, சின்ன பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஊட்டிக்கு வரது பெரிய விஷயம் இல்லைங்க, பார்க்கிங் கிடைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கிங் கிடைக்காம நாங்கள் ரொம்ப தூரம் சுற்றி அலைஞ்சு கடைசியில் ஒரு பிக்கப் ஸ்டாண்டில் வண்டியை போட்டு நாங்கள் மார்க்கெட் கிளம்பி போயிட்டோம். மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாகி போச்சுங்க. ரித்துவோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுதாங்க நான் நோட் பண்ண ஹோட்டலு, 4 ஸ்டார் ரெசார்ட்டு, ஸ்டெல்லிங் அல்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹோட்டல் பேர். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரித்துவை கூப்பிட்டு எங்கே போகிற பிளான் பார்த்தீங்கன்னா கஃபே கூப்பிட்டு போகிறது தான் பிளானு. அந்த இடம் போனீங்கன்னா சூப்பர் சைட் சீன்லாம் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நான் மேலே போகணும், லைட் இருக்கிறதுக்கு போகணுமா? ஓவரால் இவங்ககிட்ட எல்லா ஸ்நாக்ஸும் இருந்துச்சுங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. மோமோஸு, ஃப்ரைட் சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஜூஸு, மேகி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்ததுங்க. அதை விட இவங்களோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இவங்களோட சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது நம்ம இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியான இடமா இருந்தது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த இடமும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் இது சூப்பரான இடம். கப்புள்ஸ் ஆகிறவங்களுக்கும் இது சூப்பராக இருக்கும், ஃபேமிலி ஆகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ரெக்கமெண்டுங்க. கரெக்டாக வந்து சன்செட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். மேலே வந்து உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா சன்செட்டு கரெக்டாக மறையும் போது சூப்பராக இருக்குங்க. பேச்சுலர்ஸ் எல்லாம் மேலே தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி ஃபேமிலியெலாம் கீழே இருப்பாங்க. நீங்கள் சன்செட் அப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த சன்செட் ஆகும்போது மலைகள்லாம் பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் தெரியுங்க. ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்க. அவங்களே முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் இவங்க ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெய்னர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கவங்க கிச்சன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து லவ்டேல் பக்கத்தில் இருக்க டேன் டீ அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்தோம். இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், ரேட்டும் ஓரளவுக்கு இது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஓகே தான். ஆல்ரெடி ஃபேமிலியோடு வந்திருந்தேன், அதனால் மறுபடியும் இங்கே இருக்கா வந்து உங்களுக்கு விலாக் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்து காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த இடத்தோட லைட் செட்டிங்கு சுற்றி இருக்க அந்த இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது வந்திருந்தால் நிறையா எடுத்துருக்கலாம். ஆனால் கரெக்டாக சன்செட்லாம் வந்திருந்தால் நல்லா சன்செட் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் சன்செட்டான அந்த சமயத்தில் தான் வர முடிஞ்சது. வந்து பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ரித்துவை தான் என்னால் நடக்க முடியல. அவங்க ஃபோட்டோவில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதையும் எடுக்க முடியல. வீடியோ கூட சரியாக எடுக்க முடியல, ஏன்னா ரித்து தான் காரணம். பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இவன் வேறு ரொம்ப ஆடிட்டு இருக்கான், இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா தலைவிடி தான், ரோடு தலைவிடி தான் போகணும். இங்கே ரொம்ப இருட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா லைட் வெளிச்சு நம்ம காரில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you.